أوحي إليك من كتاب ربك لا مبدل لكلماته. மாண்பும் மகத்துவமிக்க அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளும் கருணையும் அன்பும் அசத்தியங்களால் சீர்குலைந்து கடந்த பூமியை சீர்படுத்துவதற்கு இந்த உலகத்திற்கு தூதுவராக அனுப்பப்பட்ட நமது சமுதாயத்தினுடைய இறுதி தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கை நெறிகளாக கொண்டு வந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் இங்கு ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அதன் சிறப்புகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒன்றிற்குள்ளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமிக்கவர்களே, 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 200 கோடிக்கும் மேற்பட்டவர்களுடைய முன்மாதிரியாகவும் பல மனிதர்களுடைய நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பலர் தன்னுடைய உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடியவராகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாகவே நாம் ஒரு முழுமையான ஈமான்தாரியாக மாற வேண்டும் என்றால் ஈமான் என்கிற அந்த தகுதியை முழுமையாக அதற்கான எல்லா அடிப்படைகளையும் சூழ்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அதுல மிக முக்கியமானது சிலது இருக்குது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி சொல்லும் பொழுது ஃபலா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் ஒருவருக்கு தன்னுடைய பெற்றோர்களை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக மாறுகிற வரைக்கும் நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக மாற முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக நேசிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை முழுமையாக என்று பின்பற்றுகிறோமோ, அன்றுதான் நான் ஒரு முழுமையான அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஈமானுடைய அந்தஸ்தை நம்மால் அடைய முடியும். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிப்பதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த மார்க்கம் கொடுத்தது? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு சிரமங்களை தாங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்தால் இந்த உலகத்திற்கு இந்த சத்திய மார்க்கத்தை இந்த உன்னத மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது 23 ஆண்டு கால அளவை இந்த தீனிற்காக செலவழித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருந்தது. பல மக்களால் மதிக்கப்பட்டிருந்தார்கள். பல மக்கள் அவர்களை ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 40வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு
தூதுத்துவம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது எந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மிகப்பெரிய அந்தஸ்தில் வைத்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள், அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த ஊரில் கண்ணியமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வளர்ந்தார்களோ, எந்த ஊரிலே மக்களால் மதிக்கப்பட்டார்களோ, எந்த ஊரில் மக்களுடைய நேசத்தை பெற்றார்களோ அதே ஊரிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியேறி வேறொரு ஊரில் குடியேறியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை சுமந்ததின் காரணமாக, இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னதின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துன்பத்திற்கு சிக்கலிற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம நினைக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல கொடுத்திருக்கிறான், அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் சொன்ன பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக சிரமங்களை தாங்கி கொண்டார்கள். ஆனா இதுக்கு பின்னால் மிகப்பெரிய உண்மை இன்னொன்று இருக்குது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வே தூதரை நோக்கி கேட்கிறான், இவர்கள் வழிகேட்டில் இருப்பதின் காரணமாக உன்னை நீயே மாய்த்துக் கொள்வீர் போல, அவங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்களே, அவங்க இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு, இந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ்வே தூதரை பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, இந்த நேர்வழியின் பக்கம் வந்துவிட மாட்டார்களா, இந்த நேர்வழி அவர்களுக்கு கிடைத்து விடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வே கேட்கிறான், கவலைப்பட்டு உன்னை நீயே மாய்த்துக் கொள்வீர் போலயே, உனக்கு நீனே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கியப்பா, நேர்வழி கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அல்லாஹ் தானே மார்க்கத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் தானே எல்லாருக்கும் நேர்வழி கொடுக்கிறான், நீ கஷ்டப்படாதே, உங்களுடைய பொறுப்பெல்லாம் எடுத்து சொல்வது மட்டும்தான். ஆனால் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதை தாண்டி, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சேர்ப்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மக்களை, இந்த உம்மத்தை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்மில் பலருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், தாயிஃப் நகரத்தில் நடந்த அந்த சம்பவம். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா இடத்திலும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தாயிஃப் நகரத்திலும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக, தீனை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சென்றார்கள். ஆனால் அந்த தாயிஃப் நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டது. எந்த அளவிற்கு என்றால், அந்த தாயிஃப் நகரில் இருந்து வெளியேறி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களே சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய சுய நினைவை இழந்து நடந்து சென்று கொண்டிருந்தேன். எந்த பாதையில நடக்கிறோம், எதை நோக்கி செல்கிறோம், எந்த ஊரில் இருக்கிறோம் என்பதை அறியாத அளவிற்கு அந்த கவலையால் ஆழ்த்தப்பட்டவர்களாக, கஷ்டப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த கூட்டம், இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்த அந்த சிரமத்தை, அவர்கள் சொன்ன சொற்களை அல்லாஹ் செவியுற்று விட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான். எனவே அல்லாஹ் மலக்குல் ஜிபால், மலைகளுடைய வானவர்கள் என்கிற வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். நீங்கள் எதை சொன்னாலும், எதை செய்வதற்கு சொன்னாலும், எதை கட்டளையிட்டாலும் அவர்கள் செய்து காட்டுவார்கள். அதற்காக அல்லாஹ் உங்களிடத்தில் மலக்குல் ஜிபால் என்கிற அந்த மலைகளுடைய வானவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அந்த மலக்குல் ஜிபால், மலைகளுடைய வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க,
இந்த உங்களை கஷ்டப்படுத்திய, உங்களுக்கு சிரமங்களை கொடுத்த இந்த கூட்டத்தினருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எதை கொடுக்க சொன்னாலும் அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். யா முஹம்மது, முஹம்மது அவர்களே, இன் ஷிஅத அன் உத்பிக அலைஹிம் அஹ்ஸபை, இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஊரை அப்படியே அழித்து விடலாம் என்று நீங்கள் நாடினாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு. பெரிய மனக்கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் கஷ்டத்தோடு சிரமத்தோடு நடந்து வருகிறார்கள். மிகப்பெரிய கவலையோடு நடந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நாம் என்ன செஞ்சிருக்கோம்? யாரோ ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க, நம்மளை ஏசிட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா பழி வாங்குவதற்கு காத்துக்கிட்டு இருப்போம், அந்த நேரம் கிடைச்சிடாதான்னு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு அந்த நேரம் கிடைத்தது, அந்த வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த ஊரை பொசுக்குவதற்கு சொன்னாலும், நாசமாக்குவதற்கு சொன்னாலும், இருந்ததற்கான அடையாளத்தை கூட விட்டு வைக்காத அளவிற்கு அழிக்க சொன்னாலும் வானவர்கள் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல், வேண்டாம். அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா, இவர்களை அழிக்க வேண்டாம். இவர்கள் வழிகட்டில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய சந்ததிகள் யாராவது அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக மாறலாம். இன்று இவர்கள் வழிகட்டில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு வரக்கூடிய சந்ததியினர்களில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றவர்களாக, இந்த தீனை ஏற்றவர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கல. அதனால இந்த மக்களை அழிக்க வேண்டாம், இந்த ஊரை அழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஊரை அழிக்க சொல்லியிருந்தால் அந்த ஊர் இருந்ததற்கான அடையாளம் என்று இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதை அந்த ஊரை விட்டு வைக்க சொன்னார்கள். அதே மாதிரி அந்த ஊரில் இன்று இஸ்லாம் இருக்குது. அப்ப யோசித்து பாருங்கள், மிகப்பெரிய கஷ்டத்தை அடைந்தார்கள். தன்னுடைய கஷ்டத்தை தாண்டி, தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களினுடைய நலனை கருதினார்கள். அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பிறகு யாராவது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இப்ப இன்னைக்கு நான் அழிக்க சொல்லிடுவேன், ஆனா அதுக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய பிள்ளைகள் யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அதனால அழிக்க வேண்டாம், உயிரோடு விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கருணைப்பட்டு இரக்கம் காட்டி அந்த மக்களை விட்டு வந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும், தன்னை கொள்வதற்கு நாடி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, இவர்களை மன்னித்து விடு, இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள். இப்படி தன்னுடைய எதிரிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பல செய்திகளின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. இப்ப யோசித்து பாருங்களேன், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்காக அன்பை காட்டினார்கள். அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நபிமார்கள் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் செய்வதற்கு தயாராக இருப்பார். அந்த வாய்ப்பை எல்லா நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டு எல்லா நபிமார்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முடித்து விட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? யாருக்காக பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா?
எல்லா நபிமார்களும் தனக்காக பயன்படுத்திய அந்த வாய்ப்பை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இந்த சமுதாயத்திற்காக நமக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வதற்காக வருவார்கள். நாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்பாக விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த சமயத்துல நாம் நாளை மறுமை நாளில் சுவனத்திலிருந்து தடுக்கப்படக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள், உம்மத்தி உம்மத்தி, இறைவா என்னுடைய சமுதாயத்தினர், இறைவா இவர்கள் என்னுடைய சமுதாயத்தினர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். தனக்கு கிடைத்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்காக பயன்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சியாளராக மாறியிருக்கலாம், என்ன வேணுமானாலும் மாறியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல், தனக்காக இல்லாமல் இந்த உம்மத்திற்காக நமக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அளவிற்கு நம்மை நேசித்திருக்கிறார்கள், நமக்காக தன்னுடைய வாழ்நாட்களை கழித்திருக்கிறார்கள், நமக்காக தன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் விட்டு இந்த உம்மத்திற்காக வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனால் இந்த உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு பழகி கொண்டிருந்த தோழர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது பிரியம் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார்கள். அந்த சஹாபி பொதுவாகவே ஆரோக்கியமான ஒரு சஹாபி தான், நல்ல உடல் நலம் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தான். ஆனா அந்த சமயத்துல வரும்போது உடல்லாம் வாடி மிகப்பெரிய ஒரு கவலையில அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள், மாலி அராக்க மஹ்சூன, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த சஹாபிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, காலையில் எழும் பொழுது உங்களை நாங்க பார்க்கிறோம், மாலையில் உங்களை நாங்கள் பார்க்கிறோம், நாங்க வீட்டில் இருக்கும் போது எங்களுக்கு தோணும் போதெல்லாம் உங்களை வந்து பார்க்கிறோம், உங்களுடைய சபையில் அமர்றோம், உங்களுடைய உபதேசங்களை கேட்கிறோம். ஆனால் எனக்கும் மரணம் வரும், உங்களுக்கும் மரணம் வரும். நீங்கள் மரணித்து விட்டால், உங்களுக்கு மரணம் வந்து விட்டால், நாளை மறுமையில் நபிமார்களுடன் நீங்கள் இருப்பீர்கள், ஒரு உயர்ந்த தரத்தில் இருப்பீர்கள். ஆனால் எங்களுக்கு அந்த தரம் கிடைக்குமான்னு தெரியல. நாளை மறுமை நாளில் நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில், நீங்க இருக்கக்கூடிய அந்த உயரமான அந்தஸ்தில் எங்களால் வர முடியுமா என்று தெரியவில்லை. இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் பார்த்தோம், இந்த உலகத்தில் உங்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது, இந்த உலகத்தில் உங்களிடத்தில் பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மறுமை நாளில் நீங்கள் நபிமார்களுடன் இருப்பீர்கள், எப்படி உங்களிடத்தில் நாங்கள் இருப்போம் என்ற ஒரு கவலையில் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை கடந்த ஒரு அன்பு, இந்த உலகத்தை தாண்டி உள்ள ஒரு நேசம், இந்த உலகத்துல அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இந்த உலகத்துல காலையில எழும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கிறோம், மாலையெல்லாம் பார்க்கிறோம், எங்களுக்கு தோணும் போதெல்லாம் உங்களை பார்க்கிறோம். ஆனால் மறுமை நாளில் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள், அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கலனா எங்களால் எப்படி உங்களை பார்க்க முடியும்? உங்களுடன் இருப்பதற்கான முழுமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம பெறுமோ என்கிற ஒரு கவலையோடு ஒரு மனிதர் வாடி இருக்கிறார் என்று சொன்னார். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை யோசித்துப்பார். இன்னொரு நபித்தோழர் ஒரு முறை வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், மத்தஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த நபித்தோழர். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் வருவதற்கு முன்பாக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற? மறுமை நாள் விடுப்பா, அந்த மறுமை நாளுக்காக நீ என்ன அமல்களை செஞ்சு வச்சிருக்கிற, நீ என்ன சேகரிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
அந்த சஹாபிட்ட கேட்கிறார். அந்த சஹாபி சொல்கிறார், லா விஷை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுவுமே செய்யல அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஒரு ஏற்பாடுகளும் எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்லை. ஆனா இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் உறுதியா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நான் உளமார்ந்து நேசிக்கிறேன் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களுடன் தான் மறுமை நாளில் இருப்பாய். யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் இந்த அளவிற்கு தன்னுடைய உயிருக்கும் மேலாக, தன்னுடைய குடும்பத்திற்கு மேலாக, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய மனைவி விட, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு இந்த உலகத்துல உங்களோடு எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்குது, ஆனால் மறுமை நாள்ல நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள், எங்களால் அந்த அந்தஸ்தை அடைய முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது பிரியம் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தை யோசித்து பாருங்கள், நம்முடைய சமுதாயம் யாரை நேசிக்கிறார்கள்? இங்க நாம ஒவ்வொருவரும், இங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தம்மை தாமே பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும், நான் யாரை நேசிக்கிறேன், நான் யாரை நேசிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் கேள்விகளை எடுத்து பார்க்க வேண்டும். நல்ல யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இன்றைய சமுதாயத்துல மக்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள்? இன்று ஒரு ஆட்சியாளரோ ஒரு நடிகரோ வருகிறார் என்று சொன்னால் அங்கு கூடக்கூடிய முஸ்லிம்களுடைய கூட்டம் அதிகமா, அல்லது பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்தப்படும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வரக்கூடிய கூட்டம் அதிகமா? நடிகர் வருகிறார், ஆட்சியாளர் வருகிறார், இந்த தெருவில் செல்கிறார் என்கிற பொழுது வெயிலை பார்க்காமல், மழையை பார்க்காமல், பசியோடு தாகத்தோடு அந்த நடிகரை, அந்த ஆட்சியாளரை பார்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமா, அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக, இந்த தீனிற்காக பாடுபடுவதற்காக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா? நல்ல யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு வாசகத்தை சொன்னார்களே, அந்த மன் அஹ்பப்த, அந்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிச்சியோ அவர்களுடன் தான் நீ இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே. அப்ப நாம யாரை நேசிக்கிறோமோ, நாம யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடன் தான் மறுமை நாளில் இருக்க முடியும். ஒரு நடிகரை நேசித்தால் அந்த நடிகர் கபரினுடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவாரா? ஒரு ஆட்சியாளர் ஒரு நடிகரை நாம் நேசித்தால், அவரை விரும்பினால், அவரை பின்பற்றி சென்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் இருந்து அவர் காப்பாற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆனால் இதை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் நடிகர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிகர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை முறையை அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்கள்தான் நீ இருப்பாய். அப்ப நாம யாரை நேசிக்கிறோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடன் தான் நாளை மறுமை நாளில் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் நேசித்தால் அந்த மனிதர்களுடைய நிலையே என்னன்னு தெரியாது மறுமை நாள்ல. அப்ப நம்முடைய நிலை என்னவாகும்? அப்ப நாம அல்லாஹ்வை, அவனுடைய தூதரை அதிகமாக நேசித்தால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் முக்கியமா
இந்த சமூகம் இருக்குல்ல, நம்முடைய சமூகம் ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் சென்று நாம கேட்போம், உதவியை கேட்போம். ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் சென்று நப்சி நப்சி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட நப்சி நப்சி, என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சமுதாயம் சென்று கேட்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் என் மீதே கோபமாக இருக்கிறான், நான் எப்படி பரிந்துரை செய்ய முடியும் என்று வேறொரு நபிமாரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை காட்டுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் அது சமுதாயம் கேட்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கை காட்டுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சமூகம் சென்று கை காட்டும். சமூகம் சென்று நப்சி நப்சி என்று சொல்லும், என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் அந்த சமுதாயம் என்பது சென்று கேட்கும், என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில், என் மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், என்னுடைய நிலை என்னவாக இருக்கிறது எனக்கு தெரியல என்று ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவார்கள். நபிமார்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு பார்க்கிறதுக்கு நான் இங்க சொல்லல. நபிமார்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப உயர்வானவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இங்க நான் சொல்லல. இங்க நான் இதை சொல்லுவதற்கான முக்கியமான காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மை காப்பதற்காக, மறுமை நாளில் நம்மை சுவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக, மறுமை நாளில் நம்முடைய கேள்விகளை குறைப்பதற்காக, நம்முடைய தண்டனைகளை குறைப்பதற்காக தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளை நமக்காக கழித்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை விட இந்த சமூகத்தின் மீது அதிகமாக அக்கறை காட்டியுள்ளார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அன்பை காட்டினார்கள். ஆனால் இந்த சமூகத்தினராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் மீது எந்த அளவிற்கு அன்பை காட்டுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது உண்மையாக நேசம் வைத்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உண்மையாக நேசிக்க கூடியவராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செயல்களையும் நம்மால் முயன்ற அளவு, முடிந்த அளவு கடைபிடிக்க வேண்டும். உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நாம் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னார்களோ, இதெல்லாம் தடுக்கப்பட்டது என்று எதெல்லாம் சொன்னார்களோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளம். அந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிப்பதுதான் நாம் முழுமையான ஈமான் கொண்டதற்கான அடையாளம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் முயன்ற அளவு, முடிந்த அளவு இந்த உலகத்தில் கடைபிடிப்பதற்கு அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.